ஷாம்பு போட்டாலும் முடி கொட்டுதே எப்படி பார்க்கலாமா? ரூ. 1 ஷாம்புலேருந்து கொஞ்சமாக கருப்பாக கரை படிஞ்ச இடத்துல எடுத்து நல்லா ஒரு அயன் ஸ்க்ரப்பை வச்சு 2 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருப்பான கரை காணாமல் போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு கெமிக்கல் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்க. அதனால தான் நமக்கு முடி கொட்டுது. ஆனால் ஷாம்புவும் போடக்கூடாதுன்னா அப்போ தலைக்கு என்னதான் போடுறது? ஒரு சின்ன பவுல் எடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், 3 சின்ன வெங்காயம், 1 நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பூந்தி கொட்டையை சேர்த்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் சாதம் படித்த கஞ்சியை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. வேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலையில் டைம் இல்லைன்னா ராத்திரியே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பூந்தி கொட்டையிலிருந்து கொட்டையை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தலைமுடியை குளிர்ச்சியாக்கி தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு சூப்பரான நேச்சுரல் ஷாம்பு தான் இது. நல்லாவே நுர கொடுக்கும். இதை தாராளமாக 3 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.